எப்படி வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு மோடி அமித்ஷாவை கூப்பிட முடியாதோ, எப்படி வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவையே கூப்பிடலாம் அப்படின்னு சமூக ஊடகத்துல பலரும் பேசிக்கிறாங்க. திமுகவே திமுக கிட்ட மது ஒழிப்பு நடத்துதா? டாஸ்மாக் எல்லாம் ஆரம்பிச்சு நடத்துறது, சாராய ஆலைகள் நடத்துறது எல்லாமே இவங்க தான். ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக விசிகெல்லாம் சேர்ந்து ஐநா சபையில போய் மது ஒழிப்பு பத்தி ஏதாவது கேட்க போறாங்களா? மது விலக்குத்துறையை வந்து மது வார்ப்பு மற்றும் விற்பனை துறைன்னு மாத்திட்டு அதோட அமைச்சருக்கு மது வார்ப்பு மற்றும் விற்பனை துறை அமைச்சர் அப்படின்னு வச்சு பொருத்தமா வைங்க. எது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் கைது செய்வோம்னு வந்து வீரவாள் வீசியவர்கள் தான் இந்த திமுகவின் திருவாளர்கள். ஆனால் அவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்கும் பதவி மொட்டை அடிச்சு அவமானப்படுத்துறோம்னு நினைக்கிறது நீங்க தமிழ் மீனவர்களுக்கு அல்ல, எங்களோட ஆட்சியாளர்களுக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கும் மாநிலத்தின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்குமே நீங்க மொட்டை அடிச்சதுக்கான ஒரு அடையாளமா அர்த்தமா தான் சொன்னதான் அவங்க இறங்கி இங்க வராங்களே. ஐயா கலைஞர் அவருக்கு நாணயம் எல்லாம் வெளியிடுறாங்களே, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறாங்களே. நீங்க எங்க பேனர்ஸ்ல வச்சுக்கணும்னா அதுக்கும் ஒத்துக்கிறாங்க, நாணயம் வெளியிடணுமா அதுக்கும் ஒத்துக்கிறாங்க, பரந்தூர் விமான நிலையம் அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கு நீங்களும் சேர்ந்து போறீங்க. இப்படி இவ்வளவு இணக்கமான போக்கு உங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கும்போது ஜிஎஸ்டிக்கு ஏன் இவ்வளோ வரி அப்படின்னு உங்களால சொல்ல முடியாதா? பாஸ்போர்ட் இருந்து காசு ஊரா விட்டு காசு இருந்தா யார் வேணாலும் சிகாகோ இல்ல 7 கண்டத்துக்கும் தாவி தாவி போகலாம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்ந்தாலும் தமிழர்களுக்குன்னு சொல்லப்படக்கூடிய தாயகம் 2. ஒன்னு ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. இன்னைக்கு ஈழம் நம்ம கிட்ட இல்ல. எஞ்சி இருக்கக்கூடிய தாய் தமிழகத்தை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழருக்கும் உண்டு. ஆட்சி அதிகாரம் ஒன்றே அரசியல் விடுதலைக்கான முழுமுதல் தீர்வு அப்படிங்கறது நம்மளுக்கு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. ஆனா அரசியல்னாலே சாக்கடை அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு அதிகம். அரசியல் என்பது சாக்கடை இல்ல, அது ஒரு பூக்கடையா மாத்தலான்னு பேசுறதுக்கு வாங்க. இது தமிழ் முழக்கம். மூச்சை இழக்கலாம், பேச்சை இழக்கலாமா? வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? சரி, நான் தமிழ்ல சொல்றேன், நலமாக உள்ளேன். ஆமா, நேற்று அந்த தாய்மாமன் சீமான் அவர்களோட இது மேடை பேச்சு, அதாவது வென்றாக வேண்டும் தமிழ் அப்படிங்கிற அந்த கூட்டத்துல, பொதுக்கூட்டத்துல பேசினது தாக்கம். அதனால நீங்க வந்து இன்னைக்கு தமிழ்லயே வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, சிறப்பு. அதுல கூட சொன்னாங்க பட்டுன்னு சொல்லி தமிழே பட்டு போச்சு. அதே மாதிரி சோ இல்லாம சோறு திங்க முடியாது, ஆக்சுவலி இல்லாம அடுத்த வார்த்தை வராதுன்னு சொன்னதெல்லாம் திருப்பி ஒரு முறை ரொம்ப ரொம்ப பழமையா சொன்னது இதெல்லாம். ஆனா மீண்டும் ஒரு முறை அந்த மேடையில பேசும்போது உண்மையா திருப்பியும் ஒரு தடவை நமக்கே நம்மளோட மனசாட்சியை பார்த்து இனிமேல் ஒழுங்கு மரியாதை தமிழ்ல பேசுங்க, ஆங்கிலம் கலக்காம அப்படின்னு நமக்கே சொன்ன மாதிரி இருந்தது. சரி, கடந்த ஒரு வார காலமா நிறைய அரசியல் நகர்வுகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு எந்த ஊடகத்தை திருப்பி பார்த்தாலும் என்ன செய்தி வருது அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலயும் பங்கு, சீட்லயும் ஷேர் வேணும், பவர்லயும் ஷேர் வேணும், கேபினட் மினிஸ்ட்ரிலையும் ஷேர் வேணும், கடைசி மக்களுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் எங்களுடைய முழக்கம் அப்படின்னு பேசப்பட்ட ஒரு காணொலி ஐயா திருமாவளவன் அவர்களுடைய சமூக பக்கத்துல பதிவிடுறாங்க. அதற்கு பிறகு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும் போது ஐயா சொல்றாரு, ஐயோ அது நான் இல்லைங்க, அது எங்களோட அட்மின் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல பல விஷயங்கள் விசிகாவை சுற்றி அரசியல்கள் நகர்றதை நம்மளால பார்க்க முடியுது. நீண்ட நாட்களுக்கு பிறகு 28/2/2024 ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சிகாகோ போயிருந்தாரு. இன்னைக்கு திருப்பி வந்திருக்காரு. கடந்த 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 14 அப்ப திருப்பி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 14 நாட்கள் பயணத்தை வந்து அவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. வந்த உடனே ஐயா வந்து விசிக தலைவரை சந்தித்திருக்கிறார். என்ன என்ன ஏன் இவங்களை சுத்தி அரசியல் நகர்வுகள் போயிட்டு இருக்காக்கா? ஆமா, அதுதான். அவர் வந்து இந்த மாநாடு நடத்துறேன்னு சொல்லும் போதே நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்ச மாதிரி தான். இவர் ஆட்சியிலையும் அன்னைக்கே நம்ம கூட சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன், ஆட்சியில இல்லைன்னா அதிக சீட்டு தாங்க அப்படின்னு கேட்கறது, இல்லை துணை முதலமைச்சர் பதவிக்கு அடி போடுறாரா அப்படிங்கிற மாதிரி, கடைசியில பூனைக்குட்டி வெளியில வந்துட்டுங்கிற மாதிரி அதுதான் உண்மையா இருக்குது.
என்னன்னா வந்த வேகத்துல தொல் திருமாவளவன் அவர்களை தான் சந்திச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்களும். பார்த்து பெருசா ஒன்றும் நீங்க பண்ணிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து செய்யலாம் அப்படின்னு பேசியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே இருக்கணும். அதுல என்னன்னா எப்படின்னா, எப்படி வந்து சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு மோடி அமித்ஷாவை கூப்பிட முடியாதோ, எப்படி வந்து ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவையே கூப்பிடலாம் அப்படின்னு சமூக ஊடகத்துல பலரும் பேசிக்கிறாங்க. அக்டோபர் 2 திமுகவின் அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா RS பாரதி அவர்களையும் TKS இளங்கோவன் அவர்களும் உறுதியாக கலந்து கொள்வாங்க அப்படின்னு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சரி, மது ஒழிப்பு மாநாடு இப்ப எந்த நாட்டுக்காக கேக்குறாங்க? நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கா? அப்ப முதல்வர் ஆட்சி செய்யறது திமுக இல்லையா? அதாவது அதாவது திமுகவே திமுக கிட்ட மது ஒழிப்பு நடத்துதா? டாஸ்மாக் எல்லாம் ஆரம்பிச்சு நடத்துறது, சாராய ஆலைகள் நடத்துறது எல்லாமே இவங்கதான். ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து திமுக விசிகெல்லாம் சேர்ந்து ஐநா சபையில போய் மது ஒழிப்பு பத்தி ஏதாவது கேட்க போறாங்களா? எனக்கு தெரியல. ஏதோ அண்டை நாட்டுக்காக ஒரு பிரச்சனைக்கு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆட்சி நடத்துறது திமுக, மதுபான ஆலைகள் வச்சிருக்கதும் திமுக அதிமுக, அடுத்து விற்கிறதும் இவங்க தான். லீகலைஸ் பண்ணி, அதாவது சட்டமாக்கி விற்கிறாங்க. இதுல சிரிப்பா சிரிக்க வேண்டியது மது விலக்கு துறைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதோட அமைச்சர் மதுவை எப்படி வளமாக விற்பதுன்னு ஒரு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வராரு. பேசாம ஒண்ணு பண்ணலாம், மது விலக்கு துறையை மது வார்ப்பு மற்றும் விற்பனை துறைன்னு மாத்திட்டு அதோட அமைச்சருக்கு மது வார்ப்பு மற்றும் விற்பனை துறை அமைச்சர் அப்படின்னு வச்சு பொருத்தமா வைங்க. எதையுமே நீங்க பொருத்தம் இல்லாம வச்சீங்கன்னாலும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால பொருத்தமா வச்சுட்டு இந்த மது ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாட்டுக்கு தான் வாங்குறீங்களா இல்ல பக்கத்து நாட்டுக்காக ஏதாவது கேக்குறீங்களாங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சரியான கேள்வி. நான் இதை பாக்குறேன். ஏன் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு மது ஒழிப்பு அவங்க அண்ணாவின் வழி வந்தவர்கள், அதாவது மதுவை விற்று வரக்கூடிய வருமானத்தை வைத்து எங்களுக்கு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று ஒரு நிலை வந்தால் துண்டை தட்டி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன்னு சொன்ன அண்ணா அவர்கள், அண்ணாவின் காலம் முழுமைக்கும் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டுல இருக்கும்னு அவருடைய முதன்மை கொள்கையை முன்வைத்து ஆட்சியை நடத்தியவர் தான் அண்ணா அவர்கள். அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணம் செஞ்சாலும் வெளிநாட்டுல அவர் மது அருந்த மாட்டாரு. அங்க ரொம்ப இயல்பா மது அருந்துவாங்க. ஆனாலும் இந்த பழச்சாறு அதிகமா ரொம்ப வேகமா குடிச்சிருவாராம். வேகமா குடிக்க கூடாது, பொறுமையா நீங்க கலாச்சாரப்படி குடிக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டு வந்தேன் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறாரு. அதே அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார், நான் மதுவை குடிக்க மாட்டேன், ஆனா பழச்சாறு வேகமா குடிக்க கூடாது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாகரிகமா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டு வந்தேன். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு 30 கோடி இழப்பு ஏற்பட்டாலும் நான் மதுவை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் தமிழ்நாட்டுலன்னு சொன்னவர் தான் அண்ணா அவர்கள். அவருக்கான நினைவை தான் நேற்றும் போட்டிருந்தாங்க அவருடைய பிறந்த நாளை. இதே திமுகவை சார்ந்தவர்கள் தான். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க எப்படின்னா அண்ணா இதனால வர வருமானம் எனக்கு வேணும்னா துண்டை உதறிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாரு. இவங்க இதனால வர வருமானம் எனக்கு குறையுதுன்னா நான் மக்களோட துண்டை கூட உருவி எடுத்து எங்க தோல்ல போட்டு போவோம்னு சொல்ல வராங்க. அது மாதிரி இன்னைக்கு மது இல்லாம நாடே நடக்காதுங்கிற அளவுக்கு இவர்கள் ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. தொடர்ச்சியாக கலைஞருடைய காலத்துல இருந்து இப்பது வரைக்கும் இது தொடர் நிலையான ஒரு தொடர் கதையாக இருக்கு. ஆனா ஐயா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களுடைய கண்ணீரை கதறல்களை நாங்க அவர்களுக்கான ஒரு உண்மையான நீதியை பெற்று தருவோம், அதுக்காக இந்த மாநாடு நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே, ஆனா அது சரிதான். ஆனா என்னன்னா அது எப்படி எளிதா நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய வகையில சொல்லணும்னா, நாங்க கொள்ளையே ஒழிப்போம் இல்ல திருட்டை ஒழிப்போம்ட்டு கொள்ளையர் தலைவனையே சிறப்பு விருந்தினரா கூப்பிடுற கதை தான் இந்த கதை. அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? பம்பரார் ஒரு நாள் இல்ல நாங்க எந்த விரிசல் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி தீர்வோம் அப்படிங்கிறாரு. அதாவது அரசியல் சாணக்கியத்தனம் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிறாரு. சரி, அது ரொம்ப காட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு வெற்றி பெறட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்தே வாழ்த்திரும். இதுக்கு இந்த மாதிரி போங்காட்டத்துக்கு எல்லாம் நம்ம வாழ்த்த முடியாது. அதாவது இங்க சுதந்திரமா இருக்கணும், மக்களுடைய கருத்து சுதந்திரத்துல யாரும் இடையூறா இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்குமான உரிமை இருக்கணும்னு பேசியவர் அண்ணா.
அவர் வழியில இதென்ன பிரமாதம்ங்கிற மாதிரி ஒண்ணு. எப்படின்னா அதிமுக பிரதான எதிர்க்கட்சி வந்து துப்பாக்கி சூட்டுல பயன்படுத்தின அந்த காவல்துறையே இவங்க பதவி உயர்வு கொடுத்த அழகு பார்த்தவங்க. எதிர்கட்சிக்கு ஆப்பு வைக்க வேலைய பார்க்காம உட்கார்ந்து, அதுவும் அருணா ஜெகதீசன் அறிக்கை கொடுத்த பிறகு கண்ணதாசனுக்கு பதவி உயர்வு கொடுத்தவங்க, சைலேஷ் யாதவுக்கும் நீங்க வந்து உயர்வு கொடுத்தவங்க. இப்போ அதுவும் என்ன அப்படின்னா 2021 தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அவங்களை எல்லாம் கைது செய்வோம்னு வந்து வீரவாள் வீசியவர்கள் தான் இந்த திமுகவின் திருவாளர்கள். ஆனால் அவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் பதவி உயர்வை வந்து அப்படி இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஆதரிக்கிறவங்க, இவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்கள அவங்க தூக்கி செலவைக்கிற அளவுக்கு கொண்டாடாம விட்டாதான் நம்ம ஆச்சரியப்படணும். ஆமா, ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். அதை விட ஒரு பெரிய ஒரு உதாரணம் இது இருக்க முடியுமா? எப்படியோ ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு கலைஞர் அவார்டு கொடுத்தாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல இதே திமுக ஆட்சியில அடுத்த டிஜிபி நம்ம ஐபிஎஸ் அதே ஐயாதான். ஆமா, மரியாதைக்குரிய ஜெகத்ரட்சகன் அவர்களுடைய சொத்து மதிப்பு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆமா, இப்ப தண்டம் கூட 908 கோடி வரைக்கும் அபராதம் விதிச்சாங்களே, அவருக்கு தான் கலைஞர் விருது. சோ இவங்க வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து ஆச்சரியம் இல்லை அப்படின்னு தான் பாக்கணும். இனிமே சாராயத்துறை அமைச்சருக்கு வந்து காந்தியடிகள் விருது கூட கொடுப்பாங்க. சரியா? சரி, அப்படி இருக்க இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா மீனவர்களை வந்து இலங்கை ராணுவம் வந்து தமிழக மீனவர்களை வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது முடியை வழிச்சிருக்காங்க, மொட்டை அடிச்சு விட்டுருக்காங்க. இதற்கு ரொம்ப ரொம்ப காட்டமாக நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை சீமான் அவர்களும் ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதற்கு முன்னாடி எப்போதுமே செய்திகள் வந்ததுன்னா நீங்க பாப்பீங்க, லைக் தெலுங்கு இல்லைன்னா கேரளா மீனவர்களோ இல்ல மத்த ஸ்டேட்டினுடைய மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போயிட்டாங்கிறது செய்தி வராது. எப்பவுமே தமிழ் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தார்கள் தான் செய்தி வரும். ஆனா அவங்க எல்லாம் ரூல்ஸை பிரேக் பண்றாங்களா அப்படின்னா அதெல்லாம் இன்னொரு புறம் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா தொடர்ச்சியாக நமக்கு நடக்கக்கூடிய இந்த அடக்குமுறையை எப்படி நம்ம பார்ப்பது? எப்படின்னு பாக்குறோம்னா இப்படிதான் அண்ணன மாதிரி கோவப்பட்டு பாக்குறது தான் இப்போ நம்ம நிலைமையா இருக்குது இல்லையா? ஆதங்கத்துல பொறுமை சாக வேண்டிய ஒரு நிலைமை தான். ஏன்னா நமக்கு கையில ஆட்சி அதிகாரம் இல்லை. ஆட்சி அதிகாரத்துல இருப்பவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பத்தியோ குறிப்பா மீனவர்களை பத்தியோ அந்த என்ன சொல்றது ஒரு ஆதி குடிகளை பத்தின ஒரு கவலை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் எப்படி இப்போ உள்ள பசங்க வந்து நம்மளுடைய பழைய பண்பாட்டுடன் கூடிய உணவு வகைகளை சுவைக்க மறந்து அந்த மேற்கத்திய உணவுப் பொருள்களுக்கு அடிமையாயிட்டாங்களோ அது மாதிரி இவங்களுக்கு ஆதி குடிகளை பத்தி எந்த கவலையும் இல்லை. இது மழுங்கி போறதுலதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவங்களோட மறைமுகமே எண்ணமே இந்த வரலாறு பின்னணி கொண்ட தமிழ் குடிகளை அழிக்கிறது தான். அது அவங்கள நேரடியா அழிக்க முடியாதப்ப எப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறார்களோ அதை கண்டுக்காமலே அவங்க போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ வந்திருக்கு இல்லையா, நாங்க தான் தமிழர்கள், நாங்க தான் தமிழர்கள்னு சொல்ற இந்த குடிகளை பத்தி தான் அவங்க உயர்த்தி பேசணும், இதுதான் பரவலா பேசப்படணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ ஆதி குடிகள் தானாக மடிவதையோ இல்லைன்னா அடுத்த நாட்டினரால மடிவதையோ அவங்க ரசிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ணன் சொல்ற மாதிரி தான் இதே கேள்விகள் தான். இதுக்கு ஒரே தீர்வு அண்ணன் ஆட்சியில கை வச்சா பாப்போம் அப்படிங்கறதுதான். இன்னொன்னு கூட சொல்லியிருந்தாங்க தமிழ் சீமான் அவர்கள், எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க, 5 ஆண்டுகள் வாய்ப்பு கொடுங்க, அதற்கு பிறகு மீனவர்கள் கைது செய்யப்பட்டாங்கன்னா நான் பதவி விலகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ஓப்பன் சேலஞ்சா அவனு கொடுத்தாங்க. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே செய்தியில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மொட்டை அடிச்சு அவமானப்படுத்துறோம்னு நினைக்கிறது நீங்க தமிழ் மீனவர்களுக்கு அல்ல, எங்களோட ஆட்சியாளர்களுக்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கும் மாநிலத்தின் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்குமே நீங்க மொட்டை அடிச்சதுக்கான ஒரு அடையாளமா அர்த்தமா தான் வாய்ப்பு இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க சுட சுட பரிமாறப்பட்ட ஸ்வீட் காரம் காஃபி அடுத்த நாளே நமத்து போச்சு, ஆறி போயிட்டுச்சு, அதோட மர்மம் என்ன சொல்ல முடியுமா? அதாவது இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படுறது தானேக்கா. இங்க பாருங்க, ஒரு சாமானியன் வந்து கேள்வி எழுப்புற அளவுக்கு தான் நம்மளை வந்து இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்மளை வச்சிருக்காங்கன்னா என்னுடைய பார்வையா இருக்கு. இங்க இருந்து 100% பவர்ல இருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. திமுகவை சார்ந்த எம்பிஸோ எம்எல்ஏஸோ சட்டமன்றத்திலயோ பாராளுமன்றத்திலயோ இதை பத்தி ஆழமாக ஏன் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல போய் ஆழமா எடுத்து கருத்துக்களை வைத்திருக்கணும்ல. நீங்க இவ்வளவு ஆண்டுகளாக நீங்க சொன்னதான் அவங்க இறங்கி இங்க வராங்களே,
ஐயா கலைஞர் அவருக்கு நாணயம் எல்லாம் வெளியிடுறாங்களே, நீங்க என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்கிறாங்களே, நீங்க எங்க பேனா சிலை வச்சுக்கணும்னா அதுக்கும் ஒத்துக்கிறாங்க, நாணயம் வெளியிடணுமா அதுக்கும் ஒத்துக்கிறாங்க, பரந்தூர் விமான நிலையம் அவங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கு நீங்களும் சேர்ந்து போறீங்க. இப்படி இவ்வளவு இணக்கமான போக்கு உங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கும்போது ஜிஎஸ்டிக்கு ஏன் இவ்வளோ வரி அப்படின்னு உங்களால சொல்ல முடியாதா? எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே ஜிஎஸ்டி. அன்னைக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க? நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை, அதனால் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அங்க வடநாட்டுல ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிடுறதுனால ஸ்வீட்ஸோட ஜிஎஸ்டி 5 விழுக்காடு. இந்த பக்கம் ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டோம், காரம் காஃபி வந்து அதிகமா குடிக்கும், ஆனா அதுக்கான ஜிஎஸ்டி விழுக்காடு அதிகம் அப்படிங்கறதுதான் அந்த முதலாளி வந்து ஒரு ஞாபகத்தை நினைவூட்டல செஞ்சிருக்கிறாருன்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இதையே ஒரு பேச்சு பொருளாக்கி அடுத்த நாள் அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அவர் மன்னிப்பு கேட்கல நாங்க சாரி சொல்லி என்னென்ன டிராமாக்கள் எல்லாம் நடந்து இருக்குது. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிஎஸ்டி என்பது இந்த நாட்டுக்கு வந்து இருக்கக்கூடிய கூடுதலான ஒரு சுமை அப்படிங்கிறத ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு அந்த 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 திட்டத்தை அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்ட போதே நம்மளுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. பழைய மன்னராட்சி காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொற்கால ஆட்சி இல்லைன்னா மறுமலர்ச்சியான ஆட்சிக்கு அந்த சில பாயிண்ட்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பாயிண்டா என்ன வரும்னா, இந்த மன்னரின் ஆட்சி காலத்தில் மக்கள் மேல் அதிக வரி சுமத்தப்படவில்லை, எனவே மக்கள் வந்து ஒரு லகுவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு வரும். அதே மாதிரி அப்படி ஆங்கிலேயர்கள் வந்து அதிகமா வரி சுமத்திய போது அதை நமது குறிநில மன்னர்கள் கேள்வி கேட்டார்கள். ஆங்கிலேயர் அசந்து போற அளவுக்கு நாங்க எதற்கு கட்ட அந்த கட்டபொம்மன் வசனம் எல்லாமே நாங்க எதற்கு கட்ட வேண்டும் வரி அப்படிங்கிற மாதிரி தைரியமா துணிவா நின்னாங்கன்னு படிச்சிருக்கோம். ஆனா இந்த தைரியம் துணிவெல்லாம் இவங்க எடப்பாடியாரை பார்த்து கேட்பாங்க. ஆனா இவங்க வந்து ஒரு பயந்தாங்கொல்லித்தனமா இருப்பாங்கிறத விட இருந்துதான் ஆகணும். ஜெயிலுக்கு தீகாருக்கு பயந்தோம். நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி கட்டி காப்பாற்றிய பினாமி சொத்துகள் சிந்தாம செதறாம அப்படியே தலைமுறைகளுக்கு கடத்தணும்னா நம்ம பாசிச பாஜகவோட கொஞ்சம் மறைமுக நட்பு வச்சிருந்தாதான் சாத்தியப்படும். ஆக மொத்தம் மக்களுக்கான அரசுகள் ஒன்றியம் கிடையாது கடத்துறாங்க. சரி, இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்மையில ஒரு பேச்சனால பார்க்க முடிந்தது. மரியாதைக்குரிய எஸ்.பி. அவர்கள் மீது எனக்கு உள்ளபடியே அதிக மரியாதை இருக்கு. என்னோட தந்தையோட நெருக்கமான ஒரு நண்பர், எனக்கு தெரியும். ஐயா பேராசிரியர் அப்படிங்கிறது தெரியும். நானும் சின்ன வயசுல நிறைய பேச்சுகள் எல்லாம் பார்த்து வளர்ந்த நான் தான். ஐயா மீது உள்ளபடியே அவரோட குடும்பத்தின் மீதும் எனக்கு நிறைய 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 மரியாதை இருக்கு. ஆனா அவருடைய அரசியல் கருத்துகளோ அரசியல் எதிர்வினைகளோ ரொம்ப 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 இம்மெச்சோர்டா ரொம்ப 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 சின்ன பிள்ளையை வந்து விமர்சிக்கக்கூடிய ஒரு நபரா நான் பாக்குறேன். லைக் அவரு சொல்லி கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் சீமான் மாமாவை நான் பாக்குறேன். அப்ப அவர் என்னுடைய வாப்பா தந்தை தமிழுக்கும் ஷாலமதி எப்பவுமே சொல்லுவாரு, எங்களுக்கு பாடம் நடத்தியவர், எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அதே தான் தாய்மாமன் சீமான் அவர்களும் சொல்றாங்க, எங்களுடைய வழிகாட்டியா இருந்தவர் தான் ஐயா சுபேவின்ட்டு. ஆனா அவரு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து பொறாமைப்படுவது என்பது என்ன சொல்றது, ரொம்ப இதா இருக்கு. என்ன சொல்றது, நகைச்சுவைன்ற வார்த்தையை விட எனக்கு அதை எப்படி, நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க அரவணைக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க, வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருக்கீங்க. மாறாக ரொம்ப நகைப்பான விமர்சனங்களை வந்து அவர் வந்து முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு முக்கிய தகவலை ஒண்ணு சொன்னார் ஐயா. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் தேடி அதை போய் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷுக்கும் அயர்லாந்துக்கும் ஒரு பெரிய ஒரு போரே வந்து நடந்தது. நேரு எழுதிய ஒரு புத்தகத்துல இருந்து வெளியீட்டு விழால அவர் பேசிட்டு இருக்காரு. ஒரு புத்தக வெளியீட்டு விழால பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு, பிரிட்டிஷுக்கும் அயர்லாண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. அப்போது 1917 வாக்குல வந்து ஒரு பெரிய ஒரு இயக்க மூவ்மெண்ட் வந்து அங்க அயர்லாந்துல வந்து உருவாக்கப்பட்டது. ஆர்தர் கிரிஃப் அப்படிங்கிற அவர்னால அவங்க வந்து சின் ஃபேன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. சின் ஃபேன் அப்படின்னா வி த ஐரிஷ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நாங்கள் ஐரிஷ்காரர்கள் அப்படிங்கிறத இன்ஸ்பிரேஷனா எடுத்துதான் ஐயா ஆதித்யநாத் அவர்கள் நாம் தமிழர் என்ற இயக்கத்தை உருவாக்குறார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஐயா பகிர்றாரு. அதுக்கப்புறம் நான் போய் தேடி அதை பாக்குறேன். ஆனா அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்டத்தில் போராளிகளின் பெயரு இன்னைக்கு கோமாளிகளின் பெயராக மாறி இருக்குன்னு சொல்றாரு. கோமாளிகள் பெயர், கோமாளின்னு சொல்றத கூட ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு உங்களோட பொறுமலோட அந்த என்ன சொல்றது எரிச்சலோட பிரதிபலிப்பு தான் நீங்க வந்து கோமாளிகள்னு முத்திர குத்த பாக்குறீங்க.
கோமாளிகள் கிடையாது, போராளிகள்ங்கிறது இத்தனை வருட போராட்டத்திலையும் தெரியும். மக்கள் பிரச்சனைக்காக போய் நின்னா போராட்டங்களையும் பார்க்கும்போது தெரியும். அதோட விளைவுகள் என்னென்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு காணொளியில டேட் வாரியா வருஷம் வாரியா போட்டுட்டோம். அதனால கண்டிப்பா கோமாளிகள் கிடையாது. ஆனா நாங்க வந்து கோமாளிகள்னு நீங்க சித்தரிக்கிற அளவுலதான் இருக்கோம். கொள்ளைக்காரர்கள்னு மக்கள் சித்தரிக்கிற லெவல்ல இல்ல. திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஊழல் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற சொல்றீங்களா ஒரு அவமானப்பட இவரு ஒரு கட்சிக்கு ஜால்ரா போடுறாரு இல்லையா, அந்த கட்சிகள் எடுத்த பேர் மாதிரி ஊழல் விஞ்ஞானிகள், இவர்கள் ஆதாரமே இல்லாமல் திருடுவார்கள், கொள்ளைக்காரர்கள் அப்படிங்கிற பேரை நாங்க எடுக்கல. அதனால எங்களுக்கு அதுல ஒரு பெருமிதமே. இன்னும் ஒண்ணு, கோமாளிகளின் தலைவரை பார்த்து கோமாளிகள் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய தலைவரை பார்த்து ஃபர்ஸ்டே புகழ்ந்துட்டாரு. சிக்காகோ வரைக்கும் எங்களோட புகழ் பேச்சு அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் இருந்து காசு ஊரா விட்டு காசு இருந்தா யார் வேணாலும் சிகாகோ இல்ல 7 கண்டத்துக்கும் தாவி தாவி போகலாம். யாராலும் முடியாது. கோமாளிகள் பத்தி ஆமா, கோமாளிகள்னு சொல்றது எல்லாரும் ஹார்ட்ல இருந்து, அதாவது இருதயத்துல இருந்து பேசணும்னு சொன்னத தலைவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னு தெரியாது. இவர் ஆதரிக்கிற தலைவர் அப்பப்ப எதை கேட்டாலும், அதாவது தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல வேண்டிய கேள்வியை கேட்டா கூட குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து சொல்ற அளவுக்கு தத்தித்தனமாக யாரும் இல்ல. அதனால இப்ப கோமாளிகள்ங்கிறது தனிநபர் விமர்சனம். நாம் தமிழர் கட்சியின் மீதான தலைவர் மீதான தனிப்பட்ட விமர்சனம். நீங்க விமர்சனம் வைக்கிறனாலதான் எதிர் விமர்சனம் வைக்கிறோம். நாய் கடிக்க வந்தா ஒண்ணு துரத்தணும், இல்லைன்னா ஒளியணும். ஒளியிற வர்க்கம் தமிழர் வர்க்கம் கிடையவே கிடையாது. இருந்தாலும் நம்ம அப்படி எல்லாம் விமர்சிச்சு பேச வேண்டாம். ஆனா நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் பத்தி எது சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அதுதான் இதயத்துல இருந்து பேசுறாங்கன்னு காட்டுறதுக்காக இதயத்தை பார்த்து பேசுறாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அவரோட சொந்த, நீங்கள் இன்று என்ன சாப்பிட்டீர்கள்னு கேட்டா கூட அவர் சீட்டை பார்த்துதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி அறிவாளிகளை நிரம்பிய தலைவர்களாய் கொண்ட கட்சி அது. நீங்க வந்து நாங்க கோமாளிகளா இருந்தா அப்போ எங்களை எல்லாம் ஆளுகிற நீங்க கோமாளிகளின் தலைவரா அப்படின்னு நாங்க கேட்க வேண்டிய ஒரு இதுவும் இருக்கு. சரி, இது இப்படியே போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு, நெவர் எண்டிங்கா. இன்னொன்னு, இந்த சுபவி அவர்கள் இதே திராவிடத்தை எதிர்த்தவர் தான். சுபவி அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களை எவ்வளவு அவமானத்துரோகி என்றால் இவர்தான் அடையாளம் காட்டியவரே வந்து ஐயா சுபவி. அப்ப இவர் வாயால நம்ம கோமாளிகள் தான் பேசப்படுறோம், இன துரோகின்னு பேசப்படலாம். அது வரைக்கும் நம்ம கெத்து தான். சரி, மீண்டும் ஒரு காணொளியில இன்னும் விரிவாக பல செய்திகளை பேசலாம். நன்றி, வணக்கம்.